தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மூத்த தலைவருக்கு வந்த சோதனை. அதிமுக மூத்த தலைவருக்கு வந்த சோதனை. அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார். கரூர் மாவட்ட செயலாளராக உள்ளார். பிரகாஷ் என்பவர் தன்னிடம் மோசடியாக எழுதி வாங்கி 100 ஏக்கர் நிலத்தை அபகரித்து விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தவுடன் காவல்துறைக்கு பயந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகிவிட்டார். அவர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் காவல்துறை எந்த நேரத்திலும் கைது செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகியுள்ளார். அவர் வடமாநிலத்தில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து வெளிநாடு தப்பி செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சிபிசிஐடி போலீசார் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்துகின்றனர். அவருக்கு நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் சோதனை நடத்துகின்றனர். மேலும் பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவருடைய வீட்டிலும் சோதனை நடத்துகின்றனர். அதிமுகவின் மூத்த தலைவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துவது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.